கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நாம் ஆசரித்தோம். ஆகவே இந்த நாளிலே அது தொடர்ந்த ஒரு செய்தியை நாம் வழங்கலாம் என்று ஆசிக்கிறேன். கிறிஸ்தவ சமயத்தினுடைய அல்லது கிறிஸ்தவ கொள்கைகள் நம்பிக்கைகளில் மிக முக்கியமான நம்பிக்கை என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுதல். கிறிஸ்தவ நம்பிக்கையில் தனித்தனிமை வாய்ந்த ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுதல். தேவ ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுதல். பழைய ஏற்பாட்டிலே எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் ஊர் விதவையினுடைய மகனை, இறந்து போன மகனை உயிரோடு எழுப்பின சம்பவத்தை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரைக்கும் உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். எலியாவுக்கு பின் வந்த எலிசா தீர்க்கதரிசி அவருடைய ஊழியத்தின் பாதையில் சுனேமியாவுடைய மகன் இறந்து போன பொழுது அந்த மகனை உயிரோடு எழுப்பின சம்பவத்தை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32 முதல் 37 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகிற பொழுது புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மரித்து போன ஒரு வாலிபனை எழுப்பின சம்பவத்தை லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். ஒரு சவ ஊர்வலம் வருகிறது. அங்கே ஒரு வாலிபனை சவப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அந்த சவ ஊர்வலத்தில் வந்த அந்த விதவை தாயினுடைய கண்ணீரை பார்த்து அந்த ஊர்வலத்தை நிறுத்தி அந்த சவப்பெட்டியை கீழே இறக்க சொல்லி அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பின சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அதன் பிறகு யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்பின சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் நினைப்பதற்கும் நம்புவதற்கும் சற்று கடினமான காரியம், ஆனால் நடந்திருக்கிறது. ஏன் நாம் அதை நம்ப வேண்டும்? ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலர் காலத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு பிறகு அப்போஸ்தலர் காலத்திலே இதே சம்பவம் நடந்திருக்கிறது. பரிசுத்த பவுல் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ராத்திரி வேளையிலே. அப்பொழுது 3வது மாடியில் ஒரு ஜன்னலில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபன் 3ஆம் மாடியிலிருந்து தூங்கி தவறி கீழே விழுந்து விட்டான். அந்த இடத்திலே மரித்து போனான். அப்பொழுது பவுல் மேலிருந்து இறங்கி வந்து அந்த பையனுக்காக ஜெபித்த பொழுது அவன் உயிர் பெற்று எழுப்பினான் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிறது. இன்றைக்கு மிஷனரி ஊழிய களங்களிலே ஏன் எங்களுடைய ஒரிசாவிலே மிஷனரி பணித்தளத்திலே இறந்து போனவர்கள் அநேகர் எழுப்பியிருக்கிறார்கள். இப்படி கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்கிறது. இந்த எடுத்துக்காட்டுகளெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து மரித்த காரணம் அனைவருக்கும் தெரியும். அவர் மரிப்பதற்காகவே வந்தார். சிலர் அவருடைய பாடு மரணத்தை கொச்சைப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு
சிலுவையிலிருந்து தப்பி வர முடியவில்லை. அந்த 3 ஆணிகளுக்குள்ளே சிக்கியிருந்தார். அவருக்கு தன்னையே விடுவிக்க முடியவில்லை. இவர் எப்படி மற்றவர்களை விடுவிப்பார் என்று கொச்சையாக பேசுவார்கள். பேசுகிறது அவர்கள் அல்ல, அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற சாத்தான், பிசாசு பேசுகிறான். இவர் இன்றைக்கல்ல அன்றைக்கே பேசினான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மனுக்குலத்தினுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அந்த பாவத்தை எல்லாம் தானே வாங்கி சிலுவையிலே தொங்கி மரிக்கப் போகிற பொழுது சிலர் சொல்லுகிறார்கள், இவன் தேவகுமாரனை என்று சொன்னால் இவன் தன்னையே ரட்சிக்கட்டும், அந்த வலதுபுறத்து இடதுபுறத்து கள்ளன் சொன்னான். இன்னொருவன் சொன்னான், நீ தேவகுமாரனை என்று சொன்னால் கீழே இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உன்னை விசுவாசிப்போம் என்று அப்படியெல்லாம் படித்தார்கள். இயேசு கிறிஸ்து பொறுமையோடே அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு இறையியல் கல்லூரியில் கஸ்திவார நாட்களில், ஆண்டுடைய பாடு மரண நாட்களில் நவீன கிறிஸ்து என்று ஒரு நாடகம் நடத்தப்பட்டதாம். நவீன கிறிஸ்து. அந்த நாடகத்திலே கிறிஸ்துவாக நடித்த அந்த மாணவன் இயேசுவை போல சிலுவை சுமந்து அந்த கல்வாரி மலை போன்ற அந்த பகுதியிலே சிலுவையிலே அப்படி தொங்கிக் கொண்டே இருக்கிற காட்சி. அப்பொழுது சிலர் வைகிறார்கள், அவரை வசைபாடுகிறார்கள். நீ தேவகுமாரனா, நீ தேவகுமார் என்றால் உன்னையே விடுவித்துக்கொள். அப்பொழுது அந்த கிறிஸ்துவை போல நடித்த அந்த நபர் அப்படியே பேசாமே நின்றாராம், சிலுவையிலே நிற்கிறார். மறுபடியும் இன்னொருவன் நீ தேவகுமாரன் என்று சொன்னால் கீழே இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உன்னை விசுவாசிப்போம் என்று சொன்ன உடனே சிலுவையில் இருந்த நபர் தடாரென்று கீழே இறங்கிவிட்டார். கீழே இறங்கி தன்னை தேவகுமாரன் என்று காட்டினாராம். காட்டிவிட்டு அவர் சொன்னாராம், கிறிஸ்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆதாமும் ஏவாளும் படைப்பதற்கு முன்பதாகவே அவன் பாவம் செய்வான் என்று ஆண்டவர் உணர்ந்து தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையிலே அறைவதற்கு அவர் அப்பொழுதே தீர்மானித்து விட்டார். அது எழுதப்பட்டு விட்டது. ஆகவே தேவகுமாரன் எழுதப்பட்டபடியே, தீர்மானிக்கப்பட்டபடியே, சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டபடியே சிலுவையிலே மரிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அந்த கிறிஸ்துவாக நடித்த அந்த மாணவன் சிலுவையிலே ஏறி அப்படி இருந்ததாக அந்த காட்சி முடிந்ததாம். இது என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து என்று சொன்னால் தன்னையை விடுவிக்கலாமே, தன்னையை விடுவிக்க முடியவில்லை, தன்னையை ரட்சிக்க முடியவில்லை, மற்றவர்களை எப்படி ரட்சிக்கப் போகிறார் என்று இன்றைக்கல்ல அன்றைக்கே பிசாசு பேசினான். அதே பிசாசு இன்றைக்கும் அநேகர் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரித்தார்? அவர் எழுதப்பட்டபடியே மனுக்குல மீட்புக்காக சிலுவையிலே மரணமடைய வேண்டும், இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும். இதற்காக இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்பது வேத பிரமாணம், அது தெய்வீக பிரமாணம். பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த பாவத்துக்கு ஈடு கொடுப்பது இரத்தம் சிந்துதல். ஆகவே தேவகுமாரன் தன்னுடைய இரத்தத்தையே மனுக்குலத்துக்காக சிந்துவதற்காக சிலுவையிலே மரிக்கத்தான் வந்தார். அவர் தேவகுமார் ஆன காரணத்தினாலே கல்லறை அவரை அடக்க முடியவில்லை. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார். அந்த உயிர்த்தெழும் செய்தித்தான் இன்றைக்கு நாம் கேட்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தவர்களில் முதற் பலன் என்று வேதம் சொல்லுகிறது.
பவுல் அப்போஸ்தலன் இது குறித்த ஒரு செய்தியை சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:20 உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து பேசுகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை. இப்படி நான் கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் விட்டேன், நஷ்டமென்று எண்ணுகிறேன், அவற்றை குப்பையுமாக எண்ணுகிறேன், நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று எழுதுகிறார். கவனியுங்கள், இப்படி நான் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்தையும் மறுபடியும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நானும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். எனக்கு லாபமாக இருந்த வேளையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். இந்த சீக்வன்ஸ் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. பொதுவாக நம்முடைய சபைகளிலே, புரொட்டஸ்டன்ட் சபைகளிலே விசுவாச பிரமாணம் சொல்வார்கள். பொந்தி பிலாத்தின் காலத்தில் கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாள் மரித்தொருந்து எழுந்திருந்தார். இந்த சீக்வன்ஸ் இவ்வாறு வருகிறது. கிறிஸ்து பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார். பாடு, மரணம், அடுத்து உயிர்த்தெழுதல். பவுல் இங்கே எழுதுகிற பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, உயிர்த்தெழுதலை முதலாவது சொல்லுகிறார். அடுத்து பாடுகள் ஐக்கியம் என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறது. என்ன வல்லமை? அவருக்காக பாடுகளில் ஐக்கியம் கொள்ள, பாடு சகிக்க, சிலுவை சுமக்க நமக்கு வல்லமை கொடுக்கிறது. கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் பண்டிகையை நாம் ஆசரித்து விட்டு சும்மா இருக்கிறதல்ல. பொதுவாக சபைகளிலே அந்த பாடு மரண நாட்களிலே பாடு மரணத்தை தியானித்து விட்டு உயிர்த்தெழுதல் பண்டிகையை ஆசரித்து விட்டு பிறகு ஒன்றுமில்லாமல் சும்மா இருக்கிறதல்ல. உயிர்த்தெழுதல் செய்தி நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். உயிர்த்தெழுதல் செய்தி, அந்த உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு வல்லமையை கொடுக்க வேண்டும். அந்த வல்லமையை கொடுக்காவிட்டால் நாம் அவருக்காக பாடுகள் சகிக்க முடியாது, பாடுகளில் ஐக்கியம் கொள்ள முடியாது, சிலுவை சுமக்க முடியாது, அவருடைய ஊழியத்தை உண்மை, உத்தமமும் தைரியமாக செய்ய முடியாது. பேதுரு அப்போஸ்தலன் உயிர்த்தெழுதல் வல்லமையை பெறுவதற்கு முன் ஆண்டவரை மறுதலித்தான். இயேசு கிறிஸ்துவை மகா பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே அநியாயமாக நியாயம் விசாரிக்கிற பொழுது அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரி பேதுருவை பார்த்து, இந்த மனுஷனும் அந்த இயேசுவோடு கூட இருந்தான் என்று சொன்னான். உடனே பேதுரு மறுதலித்தான். நான் அல்ல, எனக்கு தெரியாது என்று சொன்னார். பயம். அடுத்து இன்னொருவர் சொன்னார், இல்லை, இவனுடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது இவனும் அந்த ஆள்தான், அவரோடு கூட உள்ள ஆள்தான் என்று சொன்ன பொழுது மறுபடியும் பயத்தின் காரணமாக மறுதலித்தான். மூன்றாவதும் சொன்ன பொழுது பேதுரு, நான் அல்ல, எனக்கு தெரியாது, அந்த மனுஷன் எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்தான். அவ்வளவு பயம். இப்படி பயப்பட்ட பேதுரு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பெந்தேகோஸ்தே நாளில் அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்ற பிறகு, அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை அந்த பெந்தேகோஸ்தே நாளில் பெற்ற பிறகு தைரியமாக சாட்சி கொடுக்கிறான். இப்பொழுது அந்த சனகரியின் சங்கத்தின் முன் நின்று சாட்சி கொடுக்கிறான். பிரதான ஆசாரியனுக்கு முன் நின்று சாட்சி கொடுக்கிறான். முந்தைய ஒரு வேலைக்கார பெண் முன்பாக மறுதலித்தவன் இப்பொழுது அந்த எருசலேம் உடைய
மந்திரி சபை போன்ற மந்திரிகள் போன்ற சனகரியும் சங்கத்தினுடைய அங்கத்தில் முன்பாக நின்று சாட்சி கொடுக்கிறார். எப்படி? அந்த இயேசு தேவகுமாரன், ஜீவாதிபதி, நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், நாங்கள் அதற்கு சாட்சி, நாங்கள் அவரோடு கூட இருந்தவர்கள், நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் என்று தைரியமாக சாட்சி கொடுக்கிறான். காரணம் என்ன? உயிர்த்தெழுதலின் வல்லமை. இன்றைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் வல்லமை பெற வேண்டும். பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியம், உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்ற பிறகு அடுத்தபடி பாடுகளில் ஐக்கியம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பந்தியில் ஐக்கியம் கொள்ள சந்தோஷப்படுவார்கள், கர்த்தருடைய பந்தியில் ஐக்கியம் கொள்ள சந்தோஷப்படுவார்கள். ஆனால் பாடுகளில் ஐக்கியம் என்று சொல்ற பொழுது யோசிப்பார்கள், சற்று தயங்குவார்கள். காரணம் என்ன? உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னும் பெறவில்லை. பவுல் சொல்கிறார், நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி, அவருடைய மரணத்துக்கொப்பான மரணம், கிறிஸ்து எப்படி ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, தன்னுடைய மரணத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தினாரோ, அதுபோல நானும் ஒரு பலியாக மரிக்க விரும்புகிறேன். அவருடைய மரணத்துக்கொப்பான மரணம். பவுலுடைய மரணம் ஒரு இரத்த சாட்சி மரணம். பவுலுடைய மரணம் இரத்த சாட்சி மரணம். இரத்த சாட்சி மரணம் என்பது அநேக ஊழியக்காரர்கள் இரத்த சாட்சியை மறிப்பது சாபம், உபத்திரவப்படுவது சாபம், கர்த்தருக்காக உபத்திரவப்படுவது சாபம், உபத்திரவ காலத்துக்குள்ளே பிரவேசிப்பது சாபம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இரத்த சாட்சி மரணம் என்பது ஒரு பெரிய பாக்கியம் என்று வேதம் சொல்கிறது. அது கர்த்தரை மகிமைப்படுத்துவது. யோவானை குறித்து, பேதுருவை குறித்து கேட்கிறார்கள். கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இன்ன விதமான மரணத்தின் மூலமாக தன்னை மகிமைப்படுத்த போகிறான் அந்த பேதுரு என்று சொல்லுகிறார். பேதுரு இன்ன விதமான மரணத்தின் மூலமாக அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான். பேதுருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம்? இரத்த சாட்சி மரணம். அந்த இரத்த சாட்சி மரணத்தின் மூலமாக பேதுரு தேவனை மகிமைப்படுத்துவான் என்று ஆண்டவர் முன்கூட்டியே தீர்க்கதரிசனமாக சொல்லிவிட்டார். அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும், ஏறத்தாழ அத்தனை பேரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு சிலுவை பற்றிய உபதேசம் அநேக பேருக்கு பைத்தியமாக இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அநேகர் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். இந்த சிலுவையை பார்த்து சிலர் கேட்பாங்க, இவர் ஏன் சிலுவையை போட்டுருக்கிறாரு? இது வந்து விக்கிரக வழிபாடா? கேட்கறது யாரு? சில கிறிஸ்தவங்களும் கேட்குறாங்க. இந்த சிலுவை கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு ஒரு அடையாளம், பாடுகளுக்கு அடையாளம், அவ்வளவுதான். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று வேதம் சொல்கிறது, பக்க வழியாக வந்தவர்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை கொடுத்து சிலுவை சுமக்க, பாடு சகிக்க, பாடுகளில் ஐக்கியம் கொள்ளவும், அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகவும் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள் ஆவதனால் கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அநேகம் பேர் தெரிந்திருக்கவில்லை. அது என்ன ஆசீர்வாதம்? அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் அவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை பங்கு பெறுவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யார் யார் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள், அவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இனி கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும், சிரச்சேதம் இரத்த சாட்சி,
இரத்த சாட்சியாக மரித்தவருடைய ஆத்மாக்களையும், அடுத்து மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் அதன் முத்திரையை தங்களுடைய கைகளிலும் நெற்றியிலும் தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிகிறது வரைக்கும் உயிரோடு எழும்பவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்களும் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே முத்திரையை தரிக்காமல் இருந்தவர்களும் இவர்கள்தான் உயிர்த்தெழுந்து 1000 வருஷ அரசாட்சியில் பங்கு பெறுவர்கள். கர்த்தருடைய வருகையிலும் 1000 வருஷ அரசாட்சியிலும் பங்கு பெறுகிறவர்கள். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடைபெறும் என்று 1 தெசலோனிக்கேயர் 4 16 17 வசனம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4 16 17 வசனம் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நடைபெறும்? கிறிஸ்துனுடைய மகிமையின் வருகையின் பொழுது, கிறிஸ்துனுடைய பகிரங்கமான மகிமையின் வருகை, அவர் சபையை எடுத்துக்கொண்டு போக வருகிற பொழுது இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்று அங்கே சூசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல். ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்பொழுது, எப்பொழுது? கிறிஸ்துவுடைய வருகையின் போது கேட்கிற அந்த கடைசி எக்கால தொனியின் பொழுது, கடைசி எக்கால தொனித்தவுடன் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த முதலாவது எழுந்திருப்பவர்கள் யார் என்று வெளிப்படுத்தல் சொல்கிறது, இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் எழும்போது இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அதுவரைக்கும் உயிர்த்தெழவில்லை. மரணமடைந்த மற்றவர்கள் யார்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்ந்து இரட்சிப்பின் சுவிசேஷத்தின் மூலமாக கிருபையை பெற்று சாதாரணமாக மரித்த பரிசுத்தவான்கள். அவர்களோடு கூட ஜீவத்தில் பேரெழுதப்படாத ரட்சிக்கப்படாத மக்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், பாவமன்னிப்பை பெறாதவர்கள், ஜீவத்தில் பேரெழுதப்படாதவர்கள், அவர்களும் அதுவரைக்கும் உயிர்த்தெழ மாட்டார்கள். ஆகவே இந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிகிறது வரைக்கும் சாதாரணமாக மரித்த பரிசுத்தவான்களும் மற்றவர்களும் துன்மார்க்கரும் அவர்கள் உயிரடையவில்லை. அவர்கள் பரிசுத்தவான்கள் பரதேசிலும் மற்றவர்கள் பாதாளத்திலும் இருப்பார்கள் என்று நாம் புரிந்திருக்க வேண்டும். ஆகவே முதலாம் உயிர்த்தெழுதல் யாருக்கு என்று சொன்னால், இரத்த சாட்சியாக மரித்த பரிசுத்தவான்களுக்கு. வசனம் சொல்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதல். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் தான் இங்கே பவுல் எழுதுகிறார், இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் எல்லாவற்றையும் விட்டேன், நஷ்டமாக எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் விட்டு விட்டார். எல்லாவற்றையும் என்றால் என்ன? எல்லாவற்றையும் விட்டு விட்டார். பவுலப்போஸ்தலரை பொறுத்த மட்டில் அவருக்கு எல்லாம் இருந்தது. கல்வி இருந்தது, செல்வம் இருந்தது, அவருக்கு தைரியம் இருந்தது, வீரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அவர் $2000 மில்லியன் சொந்தக்காரன் என்று நான் ஒரு இடத்துல படித்தேன். சில கப்பல்களும் அவருக்கு இருந்தன. எல்லாவற்றையும் விட்டார். எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்.
கல்வி கமாலியின் பாதத்திலே இருந்து கல்வி கற்றவர், பல டாக்டரேட்டுக்கு தகுதியுடையவர், டாக்டரேட் பட்டங்களுக்கு தகுதியுடையவர். அதையும் விட்டுவிட்டார். மாத்திரமல்ல, அவர் ஒரு பரிசேயன், அவர் ஒரு ரோம பட்டம் உடையவர், ரோமர் என்கிற பட்டம் உடையவர். இவைகளெல்லாம் சமூக அந்தஸ்து, இவைகளெல்லாம் லாபமாக கருதப்பட்டவைகள். கிறிஸ்துவை அறிகின்ற அறிவுக்காக, அந்த முதலாம் வீட்டிலே பங்கு பெறுவதற்காக தனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார். இந்த கடைசி நாட்களிலே முதலாம் வீட்டலுக்கு பங்கு உள்ளவர்கள் பரிசுத்தவானும் பாக்கியவனுமாக இருக்கிறான். அடுத்து இரண்டாம் வீட்டலை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாம் வீழ்த்தெழுதல் எப்பொழுது நடைபெறும் சொன்னால், கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பின் வருகையின் போது நடைபெறும். அந்த நியாய தீர்ப்பின் வருகை எப்படி நடைபெறும் சொன்னால், அதற்கு முன்னதாக கர்த்தர் வந்து சபையை எடுத்துக்கொண்டு போன பிறகு, சபையை எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்திலே அவருடைய மனவிருந்து முடித்து திரும்ப பூமிக்கு 1000 வருஷ அரசாட்சிக்கு வந்து, அந்த 1000 வருஷ அரசாட்சி முடிந்து மறுபடியும் கிறிஸ்துவும் அவருடைய பரிசுத்தவான்களும் பரலோகத்துக்கு சென்ற பிறகு இந்த பூமியில வேற வேலை கிடையாது அவங்களுக்கு. ஒரே வேலை, இந்த பூமியை நியாயம் தீர்க்க வேண்டும். நியாய தீர்ப்புக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார். அப்பொழுது இரண்டாம் உயிர்த்தெழுதல் நடைபெறும். அந்த இரண்டாம் உயிர்த்தெழுதலை எழும்புகிறவர்கள் யார்? ஒன்று, சாதாரணமாக மரித்த பரிசுத்தவான்கள், அவர்கள் பரதேசிலிருந்து வருவார்கள். அடுத்து, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள், அவர்கள் பாதாளத்திலிருந்து வருவார்கள். அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட இந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவார். மற்றவர்களை, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள், அவர்கள் அக்னிக்கல்லில் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்குள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வருகை. நியாய தீர்ப்பின் வருகையின் பொழுது இரண்டாம் உயிர்த்தெழுதல் நடைபெறும். கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் நாம் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியம், 2 உயிர்த்தெழுதல் உண்டு. முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலை பங்கு பெறுவர்கள் பரிசுத்தவானும் பாக்கியவனுமாக இருக்கிறார்கள். அவர்கள் யார்? இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். இரத்த சாட்சியாக மரிப்பது கர்த்தரை மகிமைப்படுத்துவது. அது பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் மறுபடியும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். அவர்களுக்கு 1000 வருஷ அரசாட்சி உண்டு. புதிய வானம் புதிய பூமியிலேயும் பங்கு உண்டு. சாதாரணமாக மரித்த பரிசுத்தவர்கள் இரண்டாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவார்கள். அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு, புதிய வானம் புதிய பூமி உண்டு. ஆனால் கிறிஸ்துவனுடைய மகிமையின் வருகையிலும் அவருடைய மனவிருந்திலும் அவருடைய 1000 வருஷ அரசாட்சியிலும் அவர்களுக்கு பங்கு கிடையாது. அவர்கள் கிருபையின் மூலமாக பரலோகத்தை அடைகிறவர்கள். ஆனால் அந்த இரத்த சாட்சிகளும் முத்திரை தெரிக்காத பரிசுத்தவர்களும் ஜெயம் கொண்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஜெயம் கொண்டவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாதாரணமாக மரித்த பரிசுத்தவர்கள், கிருபை பெற்றவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். புதிய வானம் புதிய பூமியிலே அந்த வாழ்க்கையையும் ஜெயம் கொண்டோடு கூட சேர்த்து பெற்றுக்கொள்வார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கொடுக்கப்பட்ட செய்தியின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடைசி கால செய்தியை வெளிப்படுத்துகிற விஷயத்திலே சொல்லியிருக்கிற அந்த மறைபொருள் ரகசியங்களை நாட்களே கொடுக்கிற மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உள்ளங்கள் பண்படுத்தப்பட்டதாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே அன்றை பண்படுத்தப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் பாய்ச்ச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்நாள் காலத்திலே கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாகி மரமைக்குள் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவரே, கிறிஸ்து வருகிறாரா, எங்கே வந்தார் என்கிற கேள்வியை விட்டுவிட்டு, கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் காலத்திலே வந்தாலும் வராவிட்டாலும் மரணத்துக்கு முன்பதாக அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி மரிக்க வேண்டுங்கிற உணர்வை தேவ ஜனத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவீன சுகவீனங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே முன்னோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு இதாமே விட்டை கொடுத்து உடைய கஷ்டங்களிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் அன்றை விடுதலை கொடுக்க வேண்டும் என்றும் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கிறிஸ்து இயேசு மூலமாக ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.